பிரான்சில் நிதியுதவியுடன் கூடிய புதிய குழந்தை பிறப்பு விடுமுறை திட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளது. குழந்தை பிறக்கும் போது பெற்றோர் தங்களின் குழந்தையுடன் கூடுதல் நேரம் செலவிடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அமைய குழந்தை பிறக்கும் போதோ அல்லது தத்தெடுக்கும் போதோ பெற்றோர் இருவரும் தலா 1 அல்லது 2 மாதங்கள் வரை கூடுதல் விடுமுறையை எடுத்துக் கொள்ளலாம். இந்த விடுமுறையை இருவரும் ஒரே நேரத்திலோ அல்லது மாறி மாறியோ பயன்படுத்திக் கொள்ளும் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள 16 வார மகப்பேற்று விடுமுறை மற்றும் தந்தையருக்கான 28 நாட்கள் விடுமுறை ஆகியவற்றுடன் கூடுதலாக இந்த புதிய விடுமுறை வழங்கப்படும். அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் என அனைத்து தரப்பு பெற்றோரும் இதற்கு தகுதியானவர்கள் ஆவர். இந்த விடுமுறை காலத்தில் ஊழியர்களுக்கு முதல் மாதத்தில் அவர்களின் நிகர சம்பளத்தில் 70%, 2வது மாதத்தில் 60%, நிதி உதவியாக வழங்கப்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தினசரி அடிப்படையில் நிலையான ஒரு தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பிறந்தவர்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இந்த விடுமுறையை பயன்படுத்த முடியும். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் குழந்தை பிறந்த 9 மாதங்களுக்குள் இந்த விடுமுறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் ஸ்டெஃபானி ரிஸ் தெரிவித்துள்ளார்.